எங்களோட கோச்சிங் சைட்டுக்கு வந்ததுல இருந்து உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. எந்த ஒரு மாணவனும் மாணவியும் 365 நாட்களும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டாம். அதுக்கு என்ன காரணம்னா, எந்த பாடத்தையும் கான்செப்டையும் நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறோமோ அதையே தான் திரும்ப திரும்ப, சொல்ல போனா போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் அதையே தான் படிக்கிறோம். ஒரே ஒரு வித்தியாசம்தான், எவ்வாறு ஆண்டுதோறும் 10% விலைவாசி கூடுகிறதோ அதே போல்தான் ஒவ்வொரு வருடமும் 10% லெசன்ஸும் கூடுகிறது. மேலும் எங்க ஆன்லைன் கோச்சிங் மூலமா ஒவ்வொரு லெசனோட பேசிக் கான்செப்டையும் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி புரிய வைக்கிறாரு அப்துல் மொய்தீன் சார். தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை மனப்பாடம் செய்து படிக்க சொல்லாதீங்க. அப்படி மனப்பாடம் செஞ்சு படிச்சா அது 2 இல்லனா 3 நாள்ல நிச்சயமா மறந்துடுங்க. மனப்பாடம் பண்ணா கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியிருக்கும், அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. அந்த படிப்புக்காக செலவு பண்ற பல லட்சக்கணக்கான ரூபாயும் ஒரு ஸ்டூடெண்டோட 20 வருஷ வாழ்க்கையும் வேஸ்ட் ஆகிறது தான் மிச்சம். இந்த ஆன்லைன் எஜுகேஷனில் நீங்கள் சேர்ந்தால் டியூஷன் சேர வேண்டிய அவசியமும் கிடையாது. எங்களோட ஆன்லைன் கோச்சிங் மூலமா 6th ல இருந்து 12th வரைக்கும் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எடுக்கிறோங்க. அது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸா இருந்தாலும் சரி, சிபிஎஸ்இ சிலபஸா இருந்தாலும் சரி. இந்த மாதிரியான ஒரு கல்வி முறையை உலகத்தில் இதுவரை நீங்கள் வேறு எங்கும் பார்த்திருக்க முடியாது. சொன்ன விஷயம்லாம் உண்மையா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல? எதுக்குங்க யோசிக்கிறீங்க? எங்க சைட்டுக்குள்ள வந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். 12th, 11th, 10th படிக்கிற மாணவர்கள் கணக்கு பாடத்துல எனக்கு இந்த சம் தெரியல அந்த சம் தெரியலன்னு இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையாம்ல? ஆமாங்க, மேத்தமெட்டிக்ஸ்க்காக நம்ம அப்துல் சார் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட புக்ஸ் வெளியிடுறாருல்ல. ஓ அப்படியா? ஆமா, இந்த புக் மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட் கையில இருந்ததுன்னா எந்த சம்மா இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட் கவலையே படாம, பக்கத்துல சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லைனாலும் கவலைப்படாம ரொம்ப ஈஸியா அந்த சம்ம சால்வ் பண்ணலாம். ஹோ, லதா சொல்ற இந்த விஷயங்கள் உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு சந்தேகம் வருது இல்ல? ரொம்ப சிம்பிள். அப்துல் சார் எழுதி இருக்கிற புக்ஸ உடனே வாங்கி படிச்சு பாருங்க, உங்க சந்தேகம்லாம் தெளிவாயிரும்ல. சார், புக் ஒன்னு எழுதியிருக்கேன்னு சொன்னீங்களே, அந்த புக் எந்த மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்கு, அது எந்த விதத்துல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். மேத்ஸை பொறுத்தமட்டில் +2, +1 அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு நான் மேத்ஸ் புக்கு எழுதியிருக்கிறேன். அதாவது ஸ்டேட் சிலபஸுக்கும் சிபிஎஸ்இ சிலபஸுக்கும். உலகத்தில் இப்படி ஒரு புக்கை யாரும் பார்த்திருக்க முடியாது, எங்கேயும் கிடைக்காது, எந்த கடையிலையும் இது கிடைக்காது. நேரடியாக மட்டும்தான் இதை சேல்ஸ் பண்ணுகிறேன். இதில் என்ன விவரம், இதனுடைய அற்புதம் என்ன என்று சொல்லி கேட்டால், எனி ஸ்டூடெண்ட் கேன் டூ எனி சம் வித்தவுட் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் எனிஒன். யாருமே உதவியே செய்யக்கூடாது. எந்த ஒரு மாணவனும் எந்த சமயம் அவ செய்யணும். அதுதான் இந்த புக்கில் எழுதப்பட்ட விஷயம். இது ரேப்பர்லயே போடப்பட்டிருக்கும். அடுத்ததாக நான் சொல்றது உண்மையா என்று தெரியணும் இல்லையா? அதனால அடுத்த லைன் என்னன்னா, திஸ் ஃபேக்ட் கேன் பி விட்னஸ்ட் பை ரீடிங் திஸ் புக். இந்த புக்கை வாசிச்சு பாருங்க, நான் சொன்னது உண்மையான்னு பாருங்க. இப்போ ஒரு சம் இருக்குன்னா, இந்த சம்ல உள்ள எக்ஸாம்பிள் இப்ப 7.25 இருக்கு, இன்டெகிரல் கால்குலேஷனா, இந்த சம்முடைய கொஸ்டின் இது, அதற்குண்டான ஆன்சர் இது. இந்த ஆன்சரை பார்த்தா வெறும் ஃபிகர் தான் இருக்கும், நம்பர் தான் இருக்கும். இதை பார்த்தாலே தலை சுத்துன்றுவாங்க தெரியாதவங்க. அதனால இந்த விஷயங்கள் எப்படி இந்த ஒவ்வொரு லைனையும் நாம் செய்யணும், இந்த கொஸ்டினில் என்ன கேட்கப்பட்டிருக்கின்றது, அதை சால்வ் பண்ணுவதற்கு பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் நமக்கு என்னென்னலாம் வேணும், அந்த பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த சம்ல இருக்கா, இல்லை என்றால் அதை முதல்ல எப்படி கண்டுபிடிப்பது, கண்டுபிடித்த பிறகு எப்படி சால்வ் பண்ணுவது, இந்த சம்முனால என்ன பிரயோஜனம் நமக்கு என்று சொல்லிட்டு 5 லைன் 6 லைனுக்கு 3-4 பக்கம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். லெப்ட் சைடு எல்லாம் விவரங்கள் எழுதப்பட்டு ரைட் சைடு எல்லாம் ஒர்க்கிங் வரும். டிக்ஷனரியை போய் முதல் பேஜ்ல இருந்து கடைசி பேஜ் வரைக்கும் படிச்சுக்கிட்டா உட்காந்துருக்கோம் இல்ல. எந்த இடம் நமக்கு வேணுமோ, அதனுடைய மீனிங் வேணுமோ, நேரம் அந்த இடத்தை போய் பாக்குறோம், சாட்டிஸ்ஃபை ஆகிறோம், முடிஞ்சு போச்சு. அதே போல எந்த சம் தெரியவில்லையோ அந்த சமுக்கு நேரா பெற வேண்டியது, போய் அதை பார்த்தாங்கன்னா வேற முடிஞ்சிடும். யாருமே வேண்டாம். சோ அந்த அளவிற்கு நான் எப்படி என்னுடைய செமினாரில் நான் பிள்ளைகளுக்கு எடுப்பேனோ அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன். இது இன்டெகிரல் கால்குலஸ், இது அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி +2 புக்குமா. இது கேம்பஸ் இன்டர்வியூக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எழுதப்பட்ட புக்கு. ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், MBA எக்ஸாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்,
எல்லாத்துக்குமே இது பயன்படும். பேங்க் ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு புக் இது. ஸோ எல்லாத்திலுமே டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அத்தனை புக்குகளும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய எசென்சியல் புக்ஸ். இந்த புக் வாங்கினோடனே பேரண்ட்ஸ் அடுத்து என்ன தெரியுமா சார் கேட்பாங்க? மேத்தமெட்டிக்ஸ்க்கெல்லாம் புக் போட்டீங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு எப்ப புக் போட போறீங்கன்னு கேட்பாங்க. என்னுடைய ஆயுள் காலத்துல என்னால அதுக்கு முடிஞ்ச ஒரு சர்வீஸ் பண்ண முடிந்தால் பிசிக்ஸ் ப்ராப்ளம் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளத்துக்கு புக்குகள் தேவைப்படும். என்னால் முடிந்தால், என்ன கடவுளுடைய அருள் இருக்குமானால் நான் என்னால முடிஞ்ச சர்வீஸை செய்கிறேன். எலக்ட்ரானிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கு, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ அத பேஸ் பண்ணதுதான் எலக்ட்ரான். சோ அத பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த எலக்ட்ரானுடைய அமைப்பை பற்றி நாம் பேசும் பொழுது, ஒரு மெட்டலை எடுத்தால், எந்த பொருளை எடுத்தாலும் all non-living things are made up of atoms. அந்த ஆட்டத்துக்குள்ளே புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் என்று சொல்லக்கூடிய 3 சப் அட்டாமிக், மெயினான சப் அட்டாமிக் பார்ட்டிகிள் இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். The protons and the neutrons are placed inside the nucleus and the electrons are revolving around the nucleus. இந்த எலக்ட்ரான் ஒரு மெட்டல்ல, ஒரு மெட்டாலிக் கண்டக்டர்ல எவ்வளவு இருக்கு என்று பார்க்கும்போது there are millions of electrons, கோடிக்கணக்கான எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான் எல்லாம் என்ன செய்கின்றது? அதான் நான் மாணவர்களிடம் கேட்பேன், படுத்துக் கொண்டிருக்கின்றதா அல்லது உட்கார்ந்து கொண்டிருக்கின்றதா அல்லது டான்ஸ் ஆடி கொண்டிருக்கின்றதா அல்லது பாடிக்கொண்டிருக்கின்றதா என்று கேட்கும் பொழுது அவர்கள் யோசனை பண்ணுவார்கள். அதாவது the electrons are moving in random directions, in all directions. எல்லா டைரக்ஷன்லையும் எலக்ட்ரான் ஓடும் பொழுது நம்மை படைத்த ஆண்டவன் கரண்ட்ங்கிற சக்தியை கொடுக்கவில்லை. அப்ப எப்ப கரண்ட்ங்கிற சக்தியை கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, when the electrons are made to flow, அதிலையும் எந்த எலக்ட்ரான்? free electrons are made to flow at a definite direction or at a particular direction or at only one direction, we will get the current. நமக்கு கரண்ட்ங்கிற ஒரு சக்தி கிடைத்து விடுகிறது. அப்போ அடுத்த கொஸ்டின், எலக்ட்ரானை ஒரே டைரக்ஷன்ல ஓட வைத்தால், இந்த ஃப்ரீ எலக்ட்ரானை ஒரே டைரக்ஷன்ல ஓட வைத்தால் நமக்கு கரண்ட் கிடைக்கிறது என்று சொல்லி சொன்னால் எவ்வாறு ஓட வைப்பது? அடுத்ததாக யோசனை பண்ண வேண்டும் இல்லையா? நாம் போயிட்டு இந்த மாதிரி அப்துல் மீதுங்கிறவரு என்னமோ இந்த ஒயர்ல கோடிக்கணக்கான எலக்ட்ரான் இருக்கின்றதாம், இதையெல்லாம் ரேண்டம் டைரக்ஷன்ல ஓடிக்கிட்டு இருக்காம், ஓடும்போது கரண்ட் வரலையாம், கரண்ட்ங்கிற சக்தி கிடையாதாம், ஒரே டைரக்ஷன்ல ஓடினா கிடைக்கும் என்று சொல்லுகிறாரே, எலக்ட்ரானை நீ ஒரே டைரக்ஷன்ல ஓடு என்று ஈவினிங் 6 மணி ஆன உடனே நாம் ஒயர் பக்கத்துல போய் நின்று நாம் திட்டினால் ஓடிருமா அல்லது அடித்தால் ஓடுமா? அல்லது நல்லா இருப்ப, பிளீஸ் நீ ஒரே டைரக்ஷன்ல ஓடு, எனக்கு கரண்ட் கிடைச்சிட்டா இந்த பல்பு எரிஞ்சிருமே, இந்த ஃபேன் சுத்திருமே, இந்த கேமரா ஒர்க் ஆயிருமே, கரண்ட் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எது நடக்கும்? எதுவுமே நடக்காதே. மிக்சி ஓடாது, கிரைண்டர் ஓடாது, வாஷிங் மிஷின் ஆபரேட் பண்ண முடியாது, கம்ப்யூட்டர் ஓடாது, டிவி ஓடாது, எதுவுமே ஓடாதே, கேமரா ஓடாது. ஆமா, எதுவுமே இல்லாத போது எவ்வாறு ஓட வைப்பது என்று பார்க்கும் பொழுது, எலக்ட்ரானுக்கு நம்மை படைத்த ஆண்டவன் கொடுத்த சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். அப்ப நெகட்டிவை யாரை வைத்து விரட்ட முடியும், யாரை வைத்து ஓட வைக்க முடியும் என்று சொல்லி சொன்னால், இன்னும் ஒரு நெகட்டிவ் சார்ஜை வைத்து தான் ஓட. நெகட்டிவ் அண்ட் ரெப்பல், சிமிலர் சார்ஜஸ் ரெப்பல். அதுதான் என்னுடைய முந்தின கரண்ட்ங்கிற கான்செப்ட்ங்கிற எபிசோடுல நாம் மிகவும் தெளிவாக விரிவாக பார்த்திருக்கின்றோம். அப்போ இனிமேல் ஒவ்வொரு வீட்டிலும் நாம் எப்போது ஒரு சுவிட்சை போடுகின்றோமோ, சுவிட்சை போட்டவுடன் நாம் திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அதில் கோடிக்கணக்கான எலக்ட்ரான் இருக்கின்றது. அதை நாம் பார்க்க முடியுமா? முடியாது. தே ஆர் இன்விசிபிள். பட் அதே நேரத்தில் அந்த எலக்ட்ரான் எல்லாம் ரேண்டம் டைரக்ஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கும்போது கரண்ட் இல்லை. நாம் சுவிட்சை போட்டவுடன்
நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால, நம்ம வீட்டுக்கு வந்த வோல்டேஜ்னால, 220 வோல்டேஜ்னால அந்த நெகட்டிவும் ரெப்பல் பண்ணி இப்போது அந்த ஒயரில் எலக்ட்ரான் ஒரே டைரக்ஷன்ல ஓடிவிட்டது. ஒரே டைரக்ஷன்ல ஓடினதால் நமக்கு கரண்ட் கிடைத்து விட்டது என்று சொல்லிட்டு மாணவர்கள் மட்டுமின்றி இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வீட்டில் யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரைட், எலக்ட்ரான் ஒரே டைரக்ஷன்ல ஓடிருச்சு, நமக்கு கரண்ட் கிடைச்சிருச்சு. அந்த கரண்டை இப்போது அந்த மெட்டாலிக் கண்டக்டர்ல, அதாவது அந்த மெட்டாலிக் பிளேட்ல நாம் கொடுத்தவுடன் அந்த மெட்டல் என்னவாக மாறும்? பூரியா மாறுமா, பொங்கலாக மாறுமா, ரசகுல்லாவா மாறுமா, எதாக மாறும் என்று பார்க்கும் பொழுது that metallic conductor will become the magnet. அது மேக்னெட்டாக மாறிவிடும். காந்த சக்தி கிடைச்சிடுது. ஒரே டைரக்ஷன்ல ஓட வைத்தவுடன் நமக்கு கரண்ட் என்கின்ற சக்தி கிடைத்து விட்டது, எலக்ட்ரிக் எனர்ஜி கிடைத்து விட்டது. அந்த எலக்ட்ரிக் எனர்ஜியை நாம் ஒரு ஒயர்ல கொடுத்தவுடன், ஒரு மெட்டாலிக் ஒரு கண்டக்டர்ல கொடுத்தவுடன், ஒரு பிளேட்ல கொடுத்தவுடன் இப்போது அந்த ஒயர் மேக்னெட்டாக மாறிவிட்டது. அந்த கண்டக்டர், மெட்டாலிக் கண்டக்டர் மேக்னெட்டாக மாறிவிட்டது. அதன் பக்கத்துல நாம் ஒரு அயன் நீடலை கொண்டு வந்தால் இட் வில் பி அட்ராக்ட் ஆகும். ரைட், இப்போ வந்து மேக்னெட்டிக் எனர்ஜி கிடைத்து விட்டது. எலக்ட்ரான் ஒரே டைரக்ஷன்ல ஓடி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைத்தது. அந்த எனர்ஜியை நாம் அந்த ஒயர்ல போனதுனால நமக்கு இப்போது மேக்னெட்டிக் எனர்ஜி கிடைத்து விட்டது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிடைத்து விட்டது. அதாவது தேசிய கொடின்னு இருக்கும் சார், நேஷனல் பிளாக், பல நாட்டு கொடிகள் இருக்கும், சுதந்திரமா தான் பறக்கும். ஆனாலும் அதையும் கட்டுப்படுத்த ஒரு கயிறுல கட்டி வச்சிருப்பாங்க, அப்பதான் அது அங்கேயே இருக்கும். சோ அந்த மாதிரி தரிகட்டு திரிகிற எலக்ட்ரான்ஸை நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடோட ஒரே திசையில நோக்க வச்சா கிடைக்கின்றீங்க. இந்த மேக்னெட் இதுக்கு அப்புறம் என்ன சாரா? இப்போ இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ அது என்ன, இந்த கடவுள் இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாரு, அது என்ன எல்லா டைரக்ஷன்ல ஓடும்போது ஒரு பாட்டு கரண்டை கொடுத்திருக்க வேண்டியதானே என்று நாம் யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது அவர் படைத்திருக்கின்ற ஒவ்வொரு படைப்பினுடைய அற்புதமும் மிக 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 அவர் வந்து சிந்தனை பண்ணி அவர் படைத்த மனித சமுதாயம், அவன் படைத்த மனித சமுதாயம் நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அருமையாக அவைகள் ஒவ்வொன்றும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா டைரக்ஷன்லையும் ஓடும்போது கரண்ட் கிடைத்திருக்குமே, ஆனால் நாம் எந்த மெட்டலை தொற்றிருக்க முடியும்? நாம் அயனைத்தானே இன்று அதிகமாக நாம் யூஸ் பண்ணுகிறோம். அந்த அயனை தொட முடியுமா? நாம் இப்ப இந்த உட்கார்ந்து இருக்கமே, நாம் உட்கார முடியுமா? உடனே ஷாக் அடித்து விடும். எல்லா டைரக்ஷன் கரண்ட் கிடைச்சா ஷாக் அடிச்சு விடும். அப்ப அவருடைய அமைப்பை பாருங்க, எப்போ தேவைப்படுகிறதோ அப்போது நீ ஒரே டைரக்ஷன்ல ஓட வைத்து நீ கரண்ட்ங்கிற சக்தியை பெற்றுக்கொள் என்று சொல்லிட்டு அந்த அமைப்பை அவர் வந்து கொடுத்திருக்காரு. அதனாலதான் நான் பேட்டரி செல்ல, ஏன்னா நம்ம எப்படி ஓட வச்சு இது பண்றதுங்கிற எபிசோட்ல தான் நம்ம அந்த விஷயங்களை பற்றி ரொம்பவும் பார்த்தோம். ரைட், இப்ப 2 எனர்ஜி கிடைத்து விட்டதா? இந்த மாதிரி ஒரு மெட்டாலிக் கண்டக்டர்ல நாம் கரண்டை அனுப்பினால் அது ஒரு மேக்னெட்டாக மாறிவிடும் என்று நமக்காக கண்டுபிடித்து கொடுத்தவர் யார் என்று தெரிய வேண்டும் இல்லையா? ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆர்ஸ்டெட்ங்கிறவர் தான் இது பண்றார். இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்ட் வரும். A current carrying conductor is associated with the magnetic field with it என்று சொல்லிட்டு அவர் தான் என்ன பண்ணுகிறார், கண்டுபிடித்தார். ரைட், மேக்னெட்டிக் எஃபெக்ட் கிடைத்து விட்டது. இப்போ அந்த மெட்டாலிக் பிளேட் ஒரு மெட்டாலிக் கண்டக்டர் நமக்கு மேக்னெட்டாக மாறிவிட்டது. அதை கொண்டு போய் இன்னும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வைத்தால், ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் நார்த் போல் சவுத் போலுக்குள்ள வைத்தால் என்ன ஆயிருச்சு என்று சொன்னால், அந்த சென்டர்ல இருந்ததே, அந்த பிளேட் சென்டர்ல இருந்ததே அந்த மெட்டாலிக் ராடு சுத்த ஆரம்பித்து விட்டது. எவ்வளவு ஒரு அற்புதத்தை நம்மை படைத்த ஆண்டவன் கொடுத்திருக்கின்றான். அதை நம்மளுடைய முன்னோர்கள் எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத ஒரு காலத்தில், அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் உண்டா, செல்போன் உண்டா,
ஆன்லைன்ல வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல போய் நம்ம மெசேஜை பாத்திர முடியுமா? எந்த வசதியும் கிடையாது. கரண்டே கூட கண்டுபிடிக்காத ஒரு டயத்துல கண்டுபிடிக்கிறாரே ஒருத்தர், அவர்தான் யார் என்று சொன்னால் ஆம்பியர். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், when a current carrying conductor is placed, கொண்டு போய் இன்னும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வைத்தால், it will experience a force, அதற்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைத்து விடும் என்று கண்டுபிடிக்கிறார். அப்ப நமக்கு என்ன ஆயிருது, எந்த வகையான மூவ்மெண்ட் வேணாலும் பெற முடியும். சோ அந்த கரண்டோட யூனிட் ஆம்பியர்னு பேர் வந்தது இந்த ரீசன் தான். அவரை வைத்து தான், ஆம்பியர் தான் இதை கண்டுபிடித்தது. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வைத்தால், யாரை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வைத்தால், ஒரு மெட்டாலிக் பிளேட்ல அல்லது ஒரு மெட்டாலிக் கண்டக்டர்ல கரண்டை கொடுத்து அது மேக்னெட்டாக மாறி அதை கொண்டு போய் இன்னும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வைத்தால், when a current carrying conductor is placed in the magnetic field, it will experience the force என்று சொல்லுகிறார். அவர் இன்று கண்டுபிடிக்கல என்றால், இன்று வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் அம்மில தானே அரைத்து கொண்டு இருக்க வேண்டும். மிக்சி ரொட்டேஷன் ஆகின்றதே இதே கான்செப்ட். ஃபேன் சுத்துகின்றதே அதைத்தான் நான் சொல்லுவேன் மாணவர்களிடம். நீ உன்னுடைய வீட்டில் நீ எப்ப ஒரு ஃபேனுடைய சுவிட்சை போட்டு விட்டாயோ உடனே நீ நினைக்க வேண்டியது, இப்போது போட்டவுடன் எலக்ட்ரான் ஒரே டைரக்ஷன்ல ஓடுகிறது, ஓடுறதுனால கரண்ட் கிடைக்கின்றது. அந்த கரண்ட் அந்த ஃபேனினுடைய சென்டர்ல ஒரு காயில் இருக்கும், ஒரு ரெக்டாங்குலர் காயில், அது உள்ள போகும், அது மேக்னெட்டாக மாறும். அதுக்கு இந்த பக்கம் ஒரு நார்த் போல் சவுத் போல் மேக்னெட்டை வச்சிருப்பாங்க. வச்சதுனால ஒரு ஃபோர்ஸை நம்மை படைத்த ஆண்டவன் கொடுத்தான். அதை நம்மளுடைய முன்னோராகிய ஆம்பியர் கண்டுபிடித்தார். அதனால அது சுத்துது. From the moment you enter into our coaching site, there is no need of studying for 365 days. The reason is the concepts and lessons we are studying in the lower standards are coming again and again up to the post-graduation level. The only difference is 10% of portions are increasing every year, as in the case of price rise. Moreover, our online education makes the students understanding the lessons in depth with practical applications and examples, just like TV serials and cinemas. There is no need of memorizing the lessons. If the student memorizes the lessons, it will be forgotten within 2 or 3 days. If the student memorizes the lessons, it will become boredom and worried. Our online education saves the students from this unpleasant memorized pattern. If the students are following memorized pattern, no knowledge is gained. Thereby, lakhs of rupees and the students' 20 years of lifetime are wasted and it's meaningless. There is no requirement of going to tuition, so that wasting of 3 hours daily can be avoided. Our online education is available from 6th standard to 12th standard on mathematics, physics, chemistry, zoology and botany subjects in respect of CBSE and Tamil Nadu State Board syllabus. You have never seen so far this kind of coaching classes anywhere in the entire world. Do you want to know whether all the above statements are true? If so, enter into our coaching site and decide yourself. அது சுத்தியவுடன் அதோட இணைக்கப்பட்ட அந்த ரெக்டாங்குலர் காயிலோட இணைக்கப்பட்ட அந்த ஹெட் will rotate. When the head will rotate, the leaves are attached to the head. அந்த ரெக்கைகள் அதுல இணைக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபேனுடைய ரெக்கை சுத்தும். நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இயற்கையை சார்ந்துதான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் படைக்கப்பட்டது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பறவை இருக்கு அப்படின்னா அதை வச்சுதான் ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க சார், அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் யோசனை பண்ணிய விஷயம், நம்ம உடம்புக்குள்ள என்ன மாதிரி சிஸ்டம் எல்லாம் ஒர்க் ஆகின்றது சரி என்பதை அவர்கள் நன்கு தீர்மானம் பண்ணி, ஒரு இடத்தில் பிரஷர் குறைந்தால் பிரஷர் கூடுதலான இடத்திலிருந்து குறைவான இடத்துக்கு ரஷ்அப் ஆகின்ற காரணத்தினால்தான் வெளியில் உள்ள அட்மாஸ்பியரிக் ஏர் மூக்கு வழியாக உள்ளே போகின்றது, நாம் ரெஸ்பிரேஷன் பண்ணுகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் என்ன வாட்டர் மோட்டரை போட்ட உடனே மேலே தண்ணி எறிகிறதே, அந்த கான்செப்ட் எல்லாம் இதே கான்செப்ட் தான். அப்போது இப்ப நமக்கு அடுத்த எனர்ஜி கிடைத்து விட்டது. என்ன எனர்ஜி? மூவ்மெண்ட் என்கின்ற ஒரு எனர்ஜி. அது யாரு? மெக்கானிக்கல் எனர்ஜி. எப்படி வேணாலும் நான் மூவ்மெண்டை கொண்டு வரலாம். ஆசிலேட்டரி மூவ்மெண்டை கொண்டு வரலாம், சர்க்குலர் மோஷனை கொண்டு வரலாம், அல்லது வைப்ரேட்டரி மோஷன் கொண்டு வரலாம்.
எப்படி வேணுமோ நாம் கொண்டு வரலாம். அதாவது மனுஷ மூளை வந்து தூண்டி விடுற விஷயங்கள் தான் இது. இப்போ சுபத்ரா சொன்னாங்க பறவையை பார்த்து ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சாங்கன்னு. ஆண்டவன் அடிக்கடி நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவன் வந்து பறவைகளுக்கு உணவு கொடுத்திருக்கிறார், ஆனா அது கூட்டுல எடுத்துட்டு போய் வைக்கிறது இல்ல, அதையே தேட வைக்கிறார். சோ அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானை கண்டுபிடிச்சு மனித மூளையை தூண்டி விட்டு எவ்வளவு அற்புதங்கள். வேற என்னென்ன சக்தி? அது மட்டுமல்ல, இப்போது நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் அடுத்த விஷயம், when the charges are accelerated in a wire, ஒரு ஒயர்லை நாம் சார்ஜஸை ஆக்சலரேஷன் பண்ணிவிட்டால், எலக்ட்ரானிக் என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். நாம் ஆக்சலரேஷன் பண்ணிவிட்டால் அந்த ஒயரை சுற்றிலும் we will get the electromagnetic waves. ஏனென்றால் நாம் ஒரு ஒயர்ல எலக்ட்ரானை ஒரே டைரக்ஷன்ல ஓட வைத்தோம், கரண்ட்ங்கிற சக்தி கிடைத்தது. அப்ப எலக்ட்ரிக் எனர்ஜி கிடைச்சு, எலக்ட்ரிக் நேச்சர். அப்ப எலக்ட்ரிக் வேவ்ஸ் அது மேக்னட்டா மாறிச்சு என்று சொன்னேன். அந்த கொடுத்த அந்த மெட்டாலிக் கண்டக்டர் அப்ப மேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்ப ரெண்டும் நமக்கு கிடைக்குது. ரெண்டும் கலந்த ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதை சுற்றிலும் கிடைக்கும். இதை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் என்பவர். நம்மை படைத்த ஆண்டவன் பாருங்க, எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜை கொடுத்தாரு, பட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு அவர் சார்ஜையே கொடுக்கல. ஏன்டா இவர் சார்ஜை கொடுக்கல? நம்மை படைத்த ஆண்டவன் ஒரு பொருளுக்கு சார்ஜ் இருக்குமானால், ஒருத்தனுக்கு சூடு சொரணை இருக்குமானால், நாம் அவனை திட்டினால், நாம் அவனை பேசினால், அவன் வந்து இப்படியே குனிவான், டெஃப்ளெக்ஷன் ஆவான், பெண்ட் ஆவான். அதே நேரத்தில் அவனுக்கு சூடு சொரணையே இல்லை என்றால் என்னதான் திட்டினாலும் சரி, ஏன்னா எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி அவன் பாட்டுக்கு இப்படியே நிற்பான். அதே போல எலக்ட்ரானுக்கு சார்ஜஸ் இருப்பதால் we can deflect the electron. நாம் எலக்ட்ரானை டெஃப்ளெக்ஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி டெஃப்ளெக்ஷன் பண்றதுனால தான் நம்மளுடைய டிவி ஸ்கிரீன்ல டாட் டாட்டாக எலக்ட்ரான் போய் அதுல போய் விழுகிறது. விழுந்தவுடன் அந்த ஸ்கிரீனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிக்சர் டியூப் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் பிளேட்ல பாஸ்பரை கோட் பண்ணியிருப்பாங்க. இந்த எலக்ட்ரான் பீம் போய் விழுந்த உடனே, எப்போ இது ஒரு ஃப்ளூரசன்ட் மெட்டீரியல்ல போய் ஒரு எலக்ட்ரான் விழுகின்றதோ, இட் வில் காஸ் த ஃப்ளூரசன்ஸ். அந்த இடத்துல ஒரு பிரைட்னஸை உண்டு பண்ணிடும். என்ன அற்புதங்கள் பாருங்க. அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இப்ப லைட் எனர்ஜி கிடைத்து விடுகிறது. அப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கிடைத்து விட்டது. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு நம்மை படைத்த ஆண்டவன் என்ன அற்புதத்தை கொடுத்திருக்கான் தெரியுமா? இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளாவது அவ்வளவு ஸ்பீட்ல போகவே முடியாது. வெலாசிட்டி ஆஃப் ஆல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், 7 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கின்றது. காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ் என, அதற்கடுத்ததாக அல்ட்ரா வயலட் ரேஸ், விசிபிள் லைட், இன்ஃப்ராரெட் ரேஸ், மைக்ரோவேவ்ஸ் அண்ட் ரேடியோ வேவ்ஸ். இந்த 7க்கும் அவன் கொடுத்த ஸ்பீடு வெலாசிட்டி 3 into 10 to the power of 8 meter per second. 3 into 10 to the power of 8 meter. அதை கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணி பாருங்க. 3 into 10 to the power of 5. 10 to the power of 5 என்றால் 1 lakh. 3 into 1 lakh. 3 lakhs. 3 lakhs கிலோமீட்டர் per second போக வைக்கிறார். அதனாலதான் நாம் டிரான்ஸ்மிஷன் பண்ணும் பொழுது என்ன பண்ணுகிறோம் என்று சொன்னால், இந்த சார்ஜஸை ஆக்சலரேஷன் பண்ணுகிறோம், இந்த எலக்ட்ரானை ஆக்சலரேஷன் பண்ணுகிறோம். பண்ணி நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்டனால உள்ள அனுப்புகிறோம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு என்ன பண்ணிட்டார் என்று சொன்னால், இவ்வளவு ஸ்பீடல அது போகணும் என்று அவர் படைத்த காரணத்தினால்தான் இன்று உலகத்தில் எந்த ஒரு இடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சியானது இந்த வீடியோ கேமரா மூலமாக எடுக்கப்பட்டு உலகம் முழுவதும் உள்ள அத்தனை டிவிக்கும் போகின்றது. ஒயர் மூலமாகவா போகின்றது? டிரான்ஸ்மிஷன் லைனா போட்டு அது வழியா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வருகிறது? இல்லை. ஒரு டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா, பிறகு அதுல இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் காற்றில் வருகின்றது. அந்த வரக்கூடியதை ஒரு ரிசீவிங் ஆண்டனா வாங்குகிறது, வாங்கி நமக்கு தருகின்றது. அதனுடைய அற்புதத்தை பாருங்கள். இன்னும் ஒரு விஷயம், எலக்ட்ரானுக்கு சார்ஜை கொடுத்தாரே, அடுத்தாக நாம யோசனை பண்ண வேண்டிய விஷயம்,
எந்த ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கும் அவர் சார்ஜை கொடுக்கவே இல்லை. சார்ஜை கொடுத்திருப்பாரே ஆனால் இன்று நாம் பேசக்கூடிய, நாம் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நாம் ஒரு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை வைத்து டெஃப்ளெக்ஷன் பண்ணி நாம் ரிசீவ் பண்ண முடியும். சோ அதற்கு சார்ஜையும் அவர் கொடுக்கவில்லை. எல்லாத்துக்கும் ஸ்பீடையும் 3 லட்சம் கிலோமீட்டர் போக வச்சிருக்கிறார். அப்போது அது கிடைத்து விடுகிறது. ரைட் சார், ஒரு ஒயர்ல எலக்ட்ரான் ஓடுகிறது என்று சொல்லி சொன்னீர்களே, நமக்கு அதனால ஒரே டைரக்ஷன் ஓடனால எலக்ட்ரிக் எனர்ஜி கிடைத்தது. அத ஒரு மெட்டாலிக் கண்டக்டர்ல கொடுத்ததுனால நமக்கு என்ன மேக்னெட்டிக் எனர்ஜி கிடைத்தது. ஏன்னா திருப்பி அதை கொண்டு போய் இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைத்தது. இது மட்டுமல்ல, எலக்ட்ரான் ஓடும் பொழுது இட் வில் கொலைட் வித் அதர் எலக்ட்ரான்ஸ். ஓடக்கூடிய எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான், டைட்லி பவுண்ட் எலக்ட்ரானோடு, பாசிட்டிவ் அயானோடு, வால்ஸ் ஆஃப் த கண்டக்டரோடு அது என்ன செய்யும் என்று சொன்னால் மோதும். இந்த ரெண்டு கையும் உரசி பாருங்க, கொஞ்ச நேரம் ஹீட் ஆகும். அதே போல இங்கே எலக்ட்ரான் வந்து மோதும் பொழுது நமக்கு ஹீட் எனர்ஜி கிடைத்துவிடும். அதனாலதான் அந்த ஹீட் எனர்ஜி கிடைக்கின்ற ஒரு காரணத்தினால தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எலக்ட்ரிக் அப்ளையன்சஸும் பாதுகாக்கப்படுகிறது. ஒரு சாதாரண 5 பைசாவுக்கு பெறாத, 5 பைசா கூட பெறாத ஒரு ஃபீஸ் ஒயர்னால, ஏன் என்று சொல்லி சொன்னால் அதன் வந்து ஒரு யூனிட் லெங்க்த்துக்கு, ஒரு யூனிட் ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷனுக்கு அது கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அதிகம், அதனுடைய ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் அதிகம். அப்ப என்ன பண்ணுவோம் என்று சொன்னால், நம்ம அந்த வந்து ஃபீஸ் கேரியர்ல அந்த ஃபீஸ் ஒயரை வச்சிருப்போம், ஒரு சின்ன ஒயரை வச்சிருப்போம். இந்த இதுல வந்து ஹீட் எனர்ஜி கூட வந்துருச்சுன்னா, வோல்டேஜ் ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா, வோல்டேஜ் அதிகமாகும் போது ஏன்னா எலக்ட்ரான் வேகமாக ஓட ஆரம்பிக்கும். எலக்ட்ரான் வேகமாக ஓட ஆரம்பிக்கும் போது கரண்ட் கூடுதலாக கிடைக்கும். இது வேகமாக ஓடும் போது நிறைய மோதும். ஏன்னா அதனுடைய ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த இது வந்து அதிகம், அதனால ஓடும். அதே நேரத்தில் மெல்டிங் பாயிண்ட் அதற்கு வெரி வெரி லோ, அதனால டக்குன்னு ஹீட் ஆயிரும், ஹீட் ஆகி மெல்ட் ஆயிரும், அந்த இடத்துல கட் ஆயிரும் நமக்கு. சோ நம்ம வீட்டுக்கு அந்த ஹை வோல்டேஜ் உள்ளே வராது. வந்திருக்குமானால் டிவி அவுட், ஃப்ரிட்ஜில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒயர் கட் ஆயிரும் பாருங்க, ஹீட் எனர்ஜி கிடையாது. அதான் அந்த குண்டு பல்பு எரியுதுன்னு சொல்றமே, அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அதிகம். அதனாலதான் இந்த ரெசிஸ்டன்ஸ் அதிகமாறதுனாலதான் நமக்கு ஹீட் எனர்ஜி கிடைக்கின்றது. பாருங்க எலக்ட்ரானுடைய அற்புதத்தை. அப்ப அந்த ஃபிலமெண்ட் ஹீட் ஆகி பழுக்க செவந்த உடனே என்ன கிடைத்து விடுகிறது? வெளிச்சம் கிடைத்து விடுகிறது. ஆக இதே மாதிரி என்ன பண்ணலாம் என்று சொன்னால் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஓகே சார். அதேதான் அந்த டிவியில், இந்த ஸ்கிரீனில் நடக்கக்கூடிய பிரச்சனையும் என்னாகும் என்று சொல்லி சொன்னால், அங்க ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும் அந்த டிவியினுடைய பிக்சர் டியூப்ல. அந்த ஃபிலமெண்ட் ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ண உடனே எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். எலக்ட்ரான் வேகமாக ஓடும். எலக்ட்ரான் வேகமாக ஓடின உடனே இந்த கேமரா, நம்மளுடைய நெத்தி, நம்மளுடைய மூக்கு, நம்மளுடைய உதடு, நம்மளுடைய கை, இதனுடைய அமைப்புகள்லாம் இருக்கும். அதுக்கு தகுந்தாக்கல வேரியிங் வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். அந்த வேரியிங் வோல்டேஜை அந்த பிக்சர் டியூபினுடைய கழுத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த டெஃப்ளெக்டிங் காயில்ல கொடுப்பாங்க, மேக்னெட்டிக் காயில்ல கொடுத்த உடனே நான் என்ன சொன்னேன்? எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருப்பதால் இட் கேன் பி டெஃப்ளெக்டட் என்று சொன்னேன். அப்போது உதாரணமாக நாம் வந்து பிக்சர் டியூபை பார்த்தா தெரியும், நிறைய செப்பு கம்பி, காப்பர் கம்பியை வச்சு இறுக்கி சுத்தி இருப்பாங்க. ஒவ்வொரு கம்பிலையும் ஒவ்வொரு வோல்டேஜ் போகும். அப்போ ஒரு வோல்டேஜ் போற இடத்துல அந்த ஸ்கிரீனுடைய லெப்ட் டாப்ல போய் அந்த உள்ள ஒரு பாஸ்பர் கோட் பண்ணப்பட்டிருக்கும். அதுல போய் இந்த எலக்ட்ரான் போய் விழுந்த உடனே ஒரு வெளிச்சம் வரும், ஒரு டாட் வரும். அடுத்தது 2 வோல்ட், அப்ப அடுத்த பாயிண்ட்ல போய் விழும். 3 வோல்ட் அடுத்த கம்பியில அடுத்த பாயிண்ட்ல போய் விழும். இதுதான் வந்து இந்த டாட்டா விழக்கூடிய பிரச்சனை. இந்த டாட் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஸ்டில் பிக்சராக மாறும். ஸ்டில் பிக்சரை வந்து ஒரு செகண்டுக்கு 25 ஃப்ரேமை 1/1 வேகமாக இன் ரேபிட் சீக்வன்ஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்க என்று சொன்னால் வீடியோ கேமராவும் படம் எடுக்கும். அதே மாதிரி அங்கேயும் வந்து காட்டும் போது we will get the illusion of motion. நான் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட் தான். நான் கிளாஸ் ரூம்ல படிக்காதலாம் இந்த ப்ரோக்ராம் மூலமா படிச்சேன். தேங்க்ஸ் லாட் சார். அதுலயும் இன்னைக்கு வந்து எலக்ட்ரானுடைய அற்புதங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் வியூஸ் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி. எங்களோட கோச்சிங் சைட்டுக்கு வந்ததுல இருந்து
உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. எந்த ஒரு மாணவனும் மாணவியும் 365 நாட்களும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டாம். அதுக்கு என்ன காரணம்னா, எந்த பாடத்தையும் கான்செப்டையும் நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறோமோ அதையே தான் திரும்ப திரும்ப, சொல்ல போனா போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் அதையே தான் படிக்கிறோம். ஒரே ஒரு வித்தியாசம்தான், எவ்வாறு ஆண்டுதோறும் 10% விலைவாசி கூடுகிறதோ அதே போல்தான் ஒவ்வொரு வருடமும் 10% லெசன்ஸும் கூடுகிறது. மேலும் எங்க ஆன்லைன் கோச்சிங் மூலமா ஒவ்வொரு லெசனோட பேசிக் கான்செப்டையும் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி புரிய வைக்கிறாரு அப்துல் மொய்தீன் சார். தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை மனப்பாடம் செய்து படிக்க சொல்லாதீங்க. அப்படி மனப்பாடம் செஞ்சு படிச்சா அது 2 இல்லனா 3 நாள்ல நிச்சயமா மறந்துடுங்க. மனப்பாடம் பண்ணா கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியிருக்கும், அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. அந்த படிப்புக்காக செலவு பண்ற பல லட்சக்கணக்கான ரூபாயும் ஒரு ஸ்டூடெண்டோட 20 வருஷ வாழ்க்கையும் வேஸ்ட் ஆகிறது தான் மிச்சம். இந்த ஆன்லைன் எஜுகேஷனில் நீங்கள் சேர்ந்தால் டியூஷன் சேர வேண்டிய அவசியமும் கிடையாது. எங்களோட ஆன்லைன் கோச்சிங் மூலமா 6th ல இருந்து 12th வரைக்கும் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எடுக்கிறோங்க. அது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸா இருந்தாலும் சரி, சிபிஎஸ்இ சிலபஸா இருந்தாலும் சரி. இந்த மாதிரியான ஒரு கல்வி முறையை உலகத்தில் இதுவரை நீங்கள் வேறு எங்கும் பார்த்திருக்க முடியாது. சொன்ன விஷயம்லாம் உண்மையா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல? எதுக்குங்க யோசிக்கிறீங்க? எங்க சைட்டுக்குள்ள வந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். 12th 11th 10th படிக்கிற மாணவர்கள் கணக்கு பாடத்துல எனக்கு இந்த சம் தெரியல அந்த சம் தெரியலன்னு இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையாம்ல? ஆமாங்க, மேத்தமெட்டிக்ஸ்க்காக நம்ம அப்துல் சார் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட புக்ஸ் வெளியிடுறாருல்ல. ஓ அப்படியா? ஆமா, இந்த புக் மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட் கையில இருந்ததுன்னா எந்த சம்மா இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட் கவலையே படாம, பக்கத்துல சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லைனாலும் கவலைப்படாம ரொம்ப ஈஸியா அந்த சம்ம சால்வ் பண்ணலாம். ஹோ, லதா சொல்ற இந்த விஷயங்கள் உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு சந்தேகம் வருது இல்ல? ரொம்ப சிம்பிள். அப்துல் சார் எழுதி இருக்கிற புக்ஸ உடனே வாங்கி படிச்சு பாருங்க, உங்க சந்தேகம்லாம் தெளிவாயிரும்ல. சார், புக் ஒன்னு எழுதியிருக்கேன்னு சொன்னீங்களே, அந்த புக் எந்த மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்கு, அது எந்த விதத்துல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். மேத்ஸை பொறுத்தமட்டில் +2 +1 and 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு நான் மேத்ஸ் புக்கை எழுதியிருக்கிறேன். அதாவது ஸ்டேட் சிலபஸுக்கும் சிபிஎஸ்இ சிலபஸுக்கும். உலகத்தில் இப்படி ஒரு புக்கை யாரும் பார்த்திருக்க முடியாது, எங்கேயும் கிடைக்காது, எந்த கடையிலையும் இது கிடைக்காது. நேரடியாக மட்டும்தான் இதை சேல்ஸ் பண்ணுகிறேன். இதில் என்ன விவரம், இதனுடைய அற்புதம் என்ன என்று சொல்லி கேட்டால், எனி ஸ்டூடெண்ட் கேன் டூ எனி சம் வித்தவுட் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் எனிஒன். யாருமே உதவியே செய்யக்கூடாது. எந்த ஒரு மாணவனும் எந்த சமயம் அவ செய்யணும். அதுதான் இந்த புக்கில் எழுதப்பட்ட விஷயம். இது ரேப்பர்லயே போடப்பட்டிருக்கும். அடுத்ததாக நான் சொல்றது உண்மையா என்று தெரியணும் இல்லையா? அதனால அடுத்த லைன் என்னன்னா, திஸ் ஃபேக்ட் கேன் பி விட்னஸ்ட் பை ரீடிங் திஸ் புக். இந்த புக்கை வாசிச்சு பாருங்க, நான் சொன்னது உண்மையான்னு பாருங்க. இப்போ ஒரு சம் இருக்குன்னா, இந்த சம்ல உள்ள எக்ஸாம்பிள் இப்ப 7.25 இருக்கு, இன்டெகிரல் கால்குலேஷனா, இந்த சம்முடைய கொஸ்டின் இது, அதற்குண்டான ஆன்சர் இது. இந்த ஆன்சரை பார்த்தா வெறும் ஃபிகர் தான் இருக்கும், நம்பர் தான் இருக்கும். இதை பார்த்தாலே தலை சுத்துன்றுவாங்க தெரியாதவங்க. அதனால இந்த விஷயங்கள் எப்படி இந்த ஒவ்வொரு லைனையும் நாம் செய்யணும், இந்த கொஸ்டினில் என்ன கேட்கப்பட்டிருக்கின்றது, அதை சால்வ் பண்ணுவதற்கு பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் நமக்கு என்னென்னலாம் வேணும், அந்த பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த சம்ல இருக்கா, இல்லை என்றால் அதை முதல்ல எப்படி கண்டுபிடிப்பது, கண்டுபிடித்த பிறகு எப்படி சால்வ் பண்ணுவது, இந்த சம்முனால என்ன பிரயோஜனம் நமக்கு என்று சொல்லிட்டு 5 லைன் 6 லைனுக்கு 3-4 பக்கம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். லெப்ட் சைடு எல்லாம் விவரங்கள் எழுதப்பட்டு ரைட் சைடு எல்லாம் ஒர்க்கிங் வரும். டிக்ஷனரியை போய் முதல் பேஜ்ல இருந்து கடைசி பேஜ் வரைக்கும் படிச்சுக்கிட்டா உட்காந்துருக்கோம் கிடையாது. இல்ல, எந்த இடம் நமக்கு வேணுமோ, அதனுடைய மீனிங் வேணுமோ, நேரம் அந்த இடத்தை போய் பாக்குறோம், சாட்டிஸ்ஃபை ஆகிறோம், முடிஞ்சு போச்சு. அதே போல எந்த சம் தெரியவில்லையோ அந்த சமுக்கு நேரா பெற வேண்டியது, போய் அதை பார்த்தாங்கன்னா வேலை முடிஞ்சிடும். யாருமே வேண்டாம். சோ அந்த அளவிற்கு நான் எப்படி என்னுடைய செமினாரில் நான் பிள்ளைகளுக்கு எடுப்பேனோ அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன். இது இன்டெகிரல் கால்குலஸ், இது அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி +2 புக்குமா. இது கேம்பஸ் இன்டர்வியூக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எழுதப்பட்ட புக்கு. ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், MBA எக்ஸாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், எல்லாத்துக்குமே இது பயன்படும்.
பேங்க் ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு புக் இது. ஸோ எல்லாத்திலுமே டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அத்தனை புக்குகளும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய எசென்சியல் புக்ஸ். இந்த புக் வாங்கினோடனே பேரண்ட்ஸ் அடுத்து என்ன தெரியுமா சார் கேட்பாங்க? மேத்தமெட்டிக்ஸ்க்கெல்லாம் புக் போட்டீங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு எப்ப புக் போட போறீங்கன்னு கேட்பாங்க. என்னுடைய ஆயுள் காலத்துல என்னால அதுக்கு முடிஞ்ச ஒரு சர்வீஸ் பண்ண முடிந்தால் பிசிக்ஸ் ப்ராப்ளம் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளத்துக்கு புக்குகள் தேவைப்படும். என்னால் முடிந்தால், என்ன கடவுளுடைய அருள் இருக்குமானால் நான் என்னால் முடிஞ்ச சர்வீஸை செய்கிறேன்.